தேவ் இப்போ உயிரோட இருக்கானா செத்துட்டானா? செத்தவனை பத்தி கேக்குறான். ஆனா உயிரோட இருக்கிறதா பவித்ராவை நம்ப வச்சிட்டு இருக்காங்களே. தேவ் செத்து போயிட்டான்னு சொன்னா அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. தேவ் உயிரோட இருக்கானே சொல்லுவான். என்ன இந்திரா, உனக்கும் தெரியலையா? இவ்ளோ யோசிக்கிற? சார், திடீர்னு ஏன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய சந்தேகம்? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்ல, நீங்க வெளியில யார்கிட்டயும் சொல்லிட மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன். தேவ் உயிரோட தான் சார் இருக்காரு. எஸ் சார். ஆனா உலகமாக மோசடி பண்ணி தேவ் செத்த மாதிரி எங்க அண்ணன் செட்டப் பண்ணிட்டார் சார். என்ன பண்ணாரு? பவித்ராவோட வீட்டுக்கு வந்த டெட் பாடி தேவ் மாதிரியே இருக்கிற முகசாயல்ல இருந்த வேற ஒருத்தனோடது. ரியலி? சார், எல்லாரும் தேவ் தானே நினைச்சு தேம்பி தேம்பி அழுதப்போ எனக்கு லேசா சந்தேகம் வந்துச்சு சார். சந்தேகமா? என்ன? தேவ் முகம் மாதிரி தெரியலேன்னு ஏன் என் அண்ணன் கிட்ட கேட்டேன். உடனே எங்க அண்ணன் தனியா கூட்டிட்டு போய் வாயை திறக்காதுன்னு சொல்லி என்ன மாட்டிட்டாரு சார். தேவ் செத்துட்டதா எல்லாரையும் நம்ப வச்ச எங்க அண்ணன் பவித்ரா கிட்ட மட்டும் போய் சொல்லிட்டு இருக்காரு. தேவ் உயிரோட இருக்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் சார். இது ரொம்ப சீக்கிரட்டான விஷயமா எங்க அண்ணன் நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க எப்படி சார் தெரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் உளவாளிங்க இருக்காங்க இந்திரா. பின்ன இருக்க மாட்டாங்களா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. சோ தேவ் உயிரோட தான் இருக்கான். இது உன் மூலியமாவும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சார், நான் சொல்றதா சார் 100% உண்மை. ஏன்னா நான் இன்ஸ்பெக்டர் பாண்டியனோட தங்கச்சி சார். நானு செத்து போனவன் தேவ் இல்லைன்னு என் அண்ணனோட வாயாலேயே சொல்ல வச்சவ சார் நானு. ஆமா, இதெல்லாம் நான் கேட்டதான் சொல்லுவியா? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. எப்படி சார் சொல்றது? இப்போ பிரியாவை பக்கத்துல வச்சிட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கணும்னாலே முதல்ல அவளை பார்க்கணும். எதுக்கு உங்களை மீட் பண்ணணும்னு அவகிட்ட விளக்கமா சொல்லணும். இதெல்லாம் எனக்கு தேவையா சார்? முக்கியமான விஷயமா இருந்தா நீ யார்கிட்டயும் சொல்லாம என்கிட்ட நேரடியா வந்து சொல்லலாமே. சிவன் கோவில் நந்தி மாதிரி நடுவுல சேர போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளை மீறி உங்க கேபின் கதவை கூட என்னால தொட முடியல சார். சரி, ஓகே, நடந்ததை விட்டுட்டு இப்போ உன் அண்ணன் எதுக்காக தேவ் வச்சு கேம் ஆடுறான்? தெரியலையே சார். இது பாரு, அதை நீ எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். கண்டுபிடிச்சு சொல்லணும்னா நான் ஒருத்தி மட்டும் களத்துல இறங்க முடியாது சார். இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ண போறியா? அதுக்கெல்லாம் என்கிட்ட ஆளுங்க இருக்காங்க சார். ஆனா கொஞ்சம் செலவாகும். சார், நான் இப்படி கேக்குறதுனால என்னையும் மாதவி அறிவு லிஸ்ட்ல சேர்த்துறாதீங்க. பணத்தை நகர்த்தினாதான் வேலை நடக்கும்னு இந்த உலகம் எப்பவும் மாறி போச்சு சார். இவ்ளோ நீ ஓப்பனா பேசுறதுனால நான் உன்னை நம்புறேன். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, தேவ் எங்க உயிரோடு இருக்காங்கிற விஷயம் எனக்கு தெரியணும். நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் சார். எஸ், ஓகே, இந்தா வாங்கிக்கோ. அசைன்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்ககிட்ட விசுவாசத்தை காட்டுறதுக்கு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவேன் சார். ஓகே. புரோக்கர் அண்ணே, சாயங்காலம் வீட்டுக்கு வாங்க. நீங்க சொன்ன இடத்துக்கு அட்வான்ஸ் ரெடி. ஒரே மாசத்துல செட்டில்மெண்ட் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஓகே. வாங்க.
பவித்ரா, என்னம்மா ரோட்டு பக்கமாவே பாத்துட்டு இருக்க? இல்ல தேவ பார்க்க போயிருந்தோம். தேவையா? பாத்தீங்களா? பார்க்கணும்னு கிளம்பி போயிட்டு இருந்தோம். வழியில ஒரு தடங்கல் ஆயிடுச்சு. என்னம்மா தடங்கல்? வழக்கம் போல எங்களுக்கு வேண்டாதவங்க ரவுடிங்ல அனுப்பி எங்களை ஃபாலோ பண்ணாங்க. கடவுளே, உன்னை சுத்தி இருக்கிற ஆபத்து இன்னும் விலகல போல இருக்கேம்மா. ஆபத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், நானும் பாண்டியனும் பிளான் பண்ண ஒரு விஷயம் எப்படி எங்களோட எதிரிங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. என்னமோமா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தயவு செஞ்சு தனியா மட்டும் எங்கேயும் போயிடாத. ம். உள்ள வாமா. அப்னே, பவித்ரா வந்திருக்காங்க, காஃபி கொண்டா. இதோ வரேங்க. வாங்க பவித்ரா, உட்காருங்க. உட்காருமா. என்ன மாப்ள, ஏதோ ரவுடி பசங்க பின்னாடியே உங்களை துரத்திட்டு வந்தாங்களாமே? எல்லாம் அந்த பிரபுவுடைய ஆளுங்க தான். கோர்ட்டு தேவ நிரபராதின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் இப்படி கொலவெறியோட அலையறாங்க? தேவ் சாமர்த்தியமா சட்டத்துல இருந்து தப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறாங்க. அதனால தேவ் ஃபேமிலியில யாருமே உயிரோட இருக்கக்கூடாதுன்னு கொலை வெறியோட அலையிறாங்க. இந்தாங்க. நல்லா இருக்கியா பத்மினி? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னும் 2 நாள்ல நல்ல நாள் வருது. பத்மினிக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு முடிச்சிடலாமா? இப்ப வேண்டாமா? ஏமா? ஒரு சுபகாரியம் நடக்கணும்னா எல்லாரும் சந்தோஷமா இருந்து செய்யணும். இப்ப யாருமே சந்தோஷமா இல்லையேம்மா. தேவ் இல்லைங்கிறதுனால சொல்றீங்களா? அவர் வந்ததுக்கு அப்புறம் இதை சொல்லிட்டா போச்சு. இல்லக்கா, தேவ் மாமா இல்லாம எனக்கு எந்த சடங்கும் செய்ய வேண்டாம். நாளைக்கு தேவ் வந்த பிறகு ஏன் அதை செய்யலன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நான் என்னமோ வேணும்னு செய்யாம விட்ட மாதிரி அவர் நினைச்சாலும் நினைப்பாரு. என்ன குற்றவாளி ஆக்கிடாதீங்க. இல்ல, நான் தான் தேவ் மாமா இல்லாம செய்ய வேண்டாம்னு சொன்னேன்னு நான் மாமா கிட்ட சொல்லிக்கிறேன். அதுல சில சிக்கல்லாம் இருக்கு பவித்ரா. என்ன, நீங்க இருக்கிற இடத்துக்கு பாட்டி வரமாட்டாங்க, இதுதானே நீங்க நினைக்கிற சிக்கல்? ஆமாம்மா. பாட்டிய நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லம்மா, இந்த விஷயத்துல எங்க அம்மா சம்மதிக்கவே மாட்டாங்க. நான் பேசுறேம்மா. பாட்டி வரேன்னு சொல்லுவாங்க, ஆனா அம்மா வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அம்மா இல்லாம எனக்கு எந்த சடங்கும் செய்ய வேண்டாம்னு தோணுதுக்கா. நான் பேசினா பாட்டி சம்மதிப்பாங்கன்னு தோணுது. என் கல்யாணம் உட்பட என்னோட எந்த விஷயத்திலயும் எனக்கு அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைக்கவே இல்லையே. அம்மா உங்க கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கல்ல? ஆனா யாருக்கும் தெரியாம தூரத்துல நின்னுதானே ஆசீர்வாதம் பண்ணாங்க. அவங்க காலை தொட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கலையே. எல்லாத்துக்கும் சேர்த்து தாலி பிரிச்சு கோக்குற சடங்குல ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, போதுமா? எனக்கு பாட்டியும் ஃபங்க்ஷன்ல இருக்கணும், அம்மாவும் இருக்கணும். அது நடக்காதுன்னா அது எப்ப நடக்குதோ அப்ப ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம். நான் பாட்டி கிட்ட பேசுறேன். இன்னும் 2-3 நாளுக்குள்ள அந்த சடங்கு வச்சுக்கலாம். வரட்டுமா? சரிம்மா. பவித்ரா, நீங்க நிம்மதியா போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க பாண்டியன். வரேம்மா. வா. வரேன் பத்மினி. அம்மா, பாட்டி சம்மதிச்சாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாத பத்மினி. மாப்ள, இது ஒரு நம்பிக்கை சார்ந்த சடங்கு. அத பவித்ரா செய்ய முடியாது. பாட்டி இங்க வரத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பவித்ராவுடைய வற்புறுத்தலுக்காக அவங்க பேத்தி நீ, உனக்காக அவங்க வரலாம் இல்லையா? ஆனா பவித்ராக்கு இதை செய்யறத அவங்க மனசு எப்படி ஏத்துக்கும்? அதுவும் அவங்க பழைய ஆளு வேற, சாஸ்திரம் சடங்கெல்லாம் முழுசா நம்புறாங்க. இல்ல பத்மினி, இதுக்கெல்லாம் பாட்டி ஒத்துக்க மாட்டாங்க. பவித்ரா நினைக்கிறது நடக்காது. இத பத்தி எதுக்கு நாம வீணா பேசிக்கிட்டு? அவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் பவித்ராக்கா இப்ப விதவை தானே. அவங்க தாலி பிரிச்சு கவுக்குற சடங்கு நடத்துறது எப்படி ஏத்துக்க முடியும்?
இந்த கன்றாவி உள்ள போன அப்புறம் தான் தைரியமே வருது. இன்னைக்கு பவித்ராமா விஷயத்தில் ஒரு முடிவு கட்டாமல் விடவே கூடாது. ஆனால் தைரியம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்க. வந்துருச்சு அது வந்துருச்சு. வந்துருச்சு. ஏய் அம்மாவாசை, ஸ்டெடி ஸ்டெடி. பவித்ராமா, பவித்ராமா, பவித்ராமா. இங்கே உட்காந்துருக்காங்களா? அம்மா பவித்ராமா, பவித்ராமா. ஓ, இங்க இருக்கீங்களா? பவித்ராமா, நான் லேசா குடிச்சிருக்கேன், வேற வழி இல்லைம்மா. நான் உண்மையை சொல்லணும்னா குடிச்சுதான் ஆகணும். பவித்ராமா, உங்களை எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்கம்மா. தேவையாவை பத்தி இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். குடிச்சிட்டு வந்துட்டு அவரை பத்தி என்கிட்ட சொல்ல போறியா? குடிச்சது தப்புதாம்மா. ஆனா குடிச்சாதான் வாந்தி எடுத்த மாதிரி சில உண்மையில சொல்ல முடியும். உங்க மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே, புத்தி கெட்டு போச்சா? புத்தி குழம்பிடக்கூடாதுதாம்மா குடிச்சேன். உங்களை எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்கம்மா. என்னை யாரும் ஏமாத்த முடியாது. நீங்க குடிச்சிட்டு வந்ததுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? பவித்ராமா, பவித்ராமா, நான் இந்த வீட்டுல 25 வருஷமா வளர்ந்தவம்மா. என் விசுவாசத்தை தப்பா சொல்லாதீங்கம்மா. ஆம்பளை இல்லாத வீடுன்னு தானே கேட்க ஆள் இல்லாம குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. நான் சொல்றது கேளுங்கம்மா. என்ன பவித்ரா, அமாவாசை சாமி வந்த மாதிரி ஆடிட்டு இருக்கா? மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சா? எதையோ குடிச்சிட்டு வந்திருக்காரு. எதையும் இல்ல, பிராந்தி பிராந்தி. விஷத்துக்கு பேரு பிராந்தியா? ஏதாவது பேசுனீங்க? என்ன தைரியம் உங்களுக்கு? அவர் வீட்டுல இருந்திருந்தா இப்படி குடிச்சிட்டு வந்து நிப்பீங்களா? அவர் இல்லாதனால தான் இந்த கர்மத்தை வந்து குடிச்சிட்டு நிக்கிறேன். ஐயோ, போதையில உளறி தொலைச்சிடுவோம் போல இருக்கே. அம்மா, நீங்க நினைக்கிறபடி தேவையா இல்லம்மா. ஆமா இல்ல, ஒரு சில காரணங்களுக்காக வெளியில போயிருக்காரு. வெளியில அமாவாசை, ஏய் எதுக்கு இப்ப உளறிட்டு இருக்க? முதல்ல நீ வெளியே போ. நீங்க பேசாம இருங்கம்மா. தைரியம் இருக்கும் போதே நான் சொல்ல வந்து சொல்லி முடிச்சிடுறேம்மா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அம்மா, பாட்டியம்மா, உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா. தயவு செய்து பவித்ராம்மா கஷ்டப்படுத்தாதீங்கம்மா. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. தண்ணி அடிச்சுட்டு தத்துவம் பேசுறியா? உண்மைதாம்மா சொல்றேன். சரி, உங்களை பார்த்து 2 கேள்வி கேட்கணும்னு சொல்லி ரொம்ப நாளா மனசுல வச்சிருக்கேம்மா. இத பாரு அமாவாசை, இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. முதல்ல இங்க இருந்து வெளியே போயிடு. கேள்வியை கேட்டுட்டு நான் போயிடுறேம்மா. உங்க மக அதான் கற்பகாம்மா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் ஒதுங்கி வச்சிருக்கீங்களே. அவங்க காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எப்படிமா துரோகமாகும்? அமாவாசை, நீ அளவுக்கு மீறி பேசுற, மரியாதை கெட்டுரும். அவங்கள கஷ்டப்படுத்துன மாதிரி தான் இந்த வீட்டுக்கு வாழ வந்த பவித்ராமாவையும் கஷ்டப்படுத்துறீங்க. முதல்ல இந்த இடத்த விட்டு போடா. அம்மா, எல்லாரும் சேர்ந்து பவித்ராமாவை ஏமாத்திட்டு இருக்கீங்கம்மா. இது அக்கிரமா, அநியாயம். ஏய் போடா, போ போ அம்மா, சொல்றேன். சீ, எடுத்த கால் பண்ணு. அநியாயமா. போ முதல்ல. முதல்ல போய் படு, போ. போன்னு சொல்றேன்ல, போ. என்ன பேசிட்டு போறாரு? ஒண்ணுமே புரியலையே.
அமாவாசை ஏதோ சொல்ல வராரு, எதுக்கு நீங்க தடுக்கிறீங்க? ஆ, அவன் போதையில ஏதோ வளர்றாமா. ஆனா அவர் சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு பாட்டி. அமாவாசை ஏதோ சொல்ல வராரு, எதுக்கு நீங்க தடுக்கிறீங்க? ஆ, அவன் போதையில ஏதோ வளர்றாமா. ஆனா அவர் சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு பாட்டி. என்ன உண்மை? கற்பக அம்மா ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டது எப்படி தப்பாகும்? எங்களுக்கு பிடிக்காத குடும்பத்துல போய் வாழ்க்கப்பட்டா அதை எப்படி எங்களால ஏத்துக்க முடியும்? அது மட்டும் இல்ல, அவ புருஷனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருந்தது. பாட்டி, இந்த உலகத்துல 100% ஒழுக்கமான ஆம்பளைய, நேர்மையான ஆம்பளைய கண்டுபிடிக்கவே முடியாது. நானும் உங்க பேரனும் காதலிச்சோம். ஆனா காதலிக்கிறப்பவே என்கிட்ட அவர் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாரு. அதுக்கு பிறகு மனசு வருந்தி மன்னிப்பும் கேட்டாரு. அதே மாதிரி அவரும் மாறி இருப்பாரு இல்ல, நீங்க மாத்தி இருக்கலாம். ஆனா கற்பக அம்மாவுக்கு விதி அவங்களுக்கு எதிரா இருந்திருக்கு. அது அவங்கள அனாதையாக்கிடுச்சு. ஆதரவு இல்லாம இருந்த உங்க மகளை நீங்க கை நீட்டி ஆதரவு தந்திருந்தா அவங்க பத்மினிய ஆசிரமத்துல போட்டுட்டு போயிருப்பாங்களா? இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் தாய்ப்பாசம் மட்டும்தான். அந்த பாசத்தை நீங்க உங்க மகளுக்கு கொடுக்கல, உங்க மக அவங்க மக பத்மினிக்கு கொடுக்கல. இதுல திட்டமிட்ட சதின்னு ஏதாவது இருக்கா பாட்டி? எல்லாம் விதி. கற்பகம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டதுனால எத்தனை நாள் நான் சாப்பிடாம தூங்காம இருந்திருக்கேன்னு தெரியுமா? உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு உங்க பொண்ணு மட்டும் நிம்மதியா தூங்கி இருப்பாங்க, சாப்பிட்டுருப்பாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? கற்பகம் ராசி இல்லாதவ, அவ போற இடத்துல எல்லாம் கெட்டதுதான் நடக்கும்னு பெத்த தாய் நீங்களே சொல்றது எவ்வளவு வேதனையானது தெரியுமா? இந்த உலகமே திட்டினாலும் தப்பா பேசினாலும் ஐயோன்னு ஓடி வந்து தலசாய அம்மாவோட மடி கிடைச்சா ஒரு பொண்ணுக்கு அதை விட பெரிய ஆறுதல் இருக்கவே முடியாது பாட்டி. கற்பகம் அம்மாவும் அவங்களுக்கு சோதனை வந்தப்போ தாய்மடி கிடைக்காதான்னு ஏங்கி ஏங்கி தோத்து போயிருப்பாங்க. இப்ப கூட உங்களுக்குள்ள பாசம் இருக்கு, ஆனா அதை வெளிப்படுத்துறதுக்கு உங்களோட வரட்டு கௌரவம் தடுக்குது. இப்ப கூட அம்மா இல்லாம தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு வேண்டான்னு பத்மினி சொல்ற. ஆனா நீங்க இல்லாம பத்மினிக்கு சடங்கு நடக்க கூடாதுன்னு கற்பகம் அம்மா சொல்றாங்க. பத்மினி இப்ப அவளோட அம்மாவை ஏத்துக்கிட்டா, ஆனா கற்பகத்தோட அம்மா இன்னும் அவங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. பெத்த பிள்ளைய வெறுத்தா அந்த தாய் தன்னோட கருவியே கலைக்கிறதுக்கு சமம். யாராவது நல்ல வக்கீல வச்சு வாதாடி இருந்தா என் மக விடுதலையாகி வீட்டுல இருந்திருப்பா. பெத்த மக அங்க கண்ட கண்ட சோத்த தின்னுட்டு இருக்கா, இங்க விதவிதமா தின்னுட்டு நிம்மதியா கிடக்குறோம். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? பொழுது கழிஞ்சு வழக்கு வச்சா போதும், மக ஞாபகம் வந்து புலம்ப ஆரம்பிச்சிருங்க. பெத்த மனசு பொறுக்க முடியாம புலம்புறேன், நீங்க நிம்மதியா இருங்க. இப்போ பாத்துக்கிட்டு இருந்த வேலையும் விட்டாச்சு, சந்தோஷமா இருங்க. வேலைய பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறத நிறுத்துங்க. சுபா எந்த தப்பும் பண்ணலனாலும் ஒரு தப்பு நடந்ததுக்கு உடந்தையா இருந்திருக்கா. ஆனா அது அவளுக்கே தெரியல. அதையே சுபாவுக்கு எதிரா அவதான் தப்பு பண்ண மாதிரி செட்டப் பண்ணிட்டாங்க. சுபா தப்பிக்க முடியல. தப்பு பண்ணவன் தப்பிச்சிட்டான்ல, எப்படி அதுக்கு என்ன பண்றது? இப்போ நல்ல வக்கீல வச்சு காரியத்தை சாதிச்சிட்டான். இதையே எத்தனை நாள் சொல்ல போறீங்க? அதான் முடிஞ்சு போச்சு. சுபா விடுதலையாகி வெளியே வர வரைக்கும் இத பத்தி பேசாதீங்க. துப்பு கட்டவனுக்கு ரோஷத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. மாப்பிளையா மாப்பிள.
எப்படி இருக்கீங்க? நிம்மதியா இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிய நீங்க விருந்தாளி இல்ல, போதுமா? அப்புறம் உங்க கோவம் எனக்கு புரியுது அறிவு. அப்ப கிளம்புங்க. நான் பேச வந்தது வேற விஷயம். எந்த விஷயத்தையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. மாப்ள, எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்க கௌரவம் ஒன்றும் கெட்டு போயிடாது. கண்டிப்பா கெடுக்க தான் வந்திருப்பாங்க. இதை அவங்க சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? நீங்க பேசாம இருங்க. அறிவு, நான் தனியா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். உங்களை மாதிரியான ஒரு ஸ்மார்ட் பர்சன் எனக்கு வேலைக்கு வேணும். உங்களுடைய மாச சம்பளம் 1.5 lakhs, 1.5 லட்சம் ரூபாய். நீங்க உள்ள வாங்க மேடம். பரவாயில்லம்மா, நான் இங்கே பேசிட்டு போயிடுறேன். அறிவு, உங்களுடைய ஜெனியூனிட்டி, சின்சியாரிட்டி, டெடிகேஷன், இந்த 3ஐயும் நான் யூஸ் பண்ணிக்க போறேன். நீங்க என் அண்ணன் மாதிரி. நீங்க சொல்ற எந்த ஆசை வார்த்தைக்கும் நான் மயங்க மாட்டேன். இது ஆசை வார்த்தை இல்ல அறிவு, உங்களோட திறமைக்காக உங்களை தேடி வர கௌரவம். இதையே வேணாங்கிறீங்க? நீங்கெல்லாம் கூடவே இருந்து கழுத்து இருக்கிற கூட்டம். எதை எந்த நேரத்துல வேணாலும் செய்வீங்க. பிரபு கிட்ட இருந்து திறமை, பணம் ரெண்டையும் இழந்துட்டீங்க. ஆனா நான் உங்களை அப்படி நடத்த போறது இல்ல. இந்தாங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்.